ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் ஷோர் உங்கள் ஃபேவரேட் பெர்முடா டெக் டைம் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த மாதிரி பபுளில் ஒரு பேக்ரவுண்ட் எஃபெக்ட் எப்படி உருவாக்குறது அப்படிங்கிறது அது ஃபோட்டோஷாப் CS6ல் வேறு எந்த வருஷனும் கிடையாது. CS6ல் நம்ம இந்த மாதிரி வந்து ஈஸியாக உருவாக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு போர்டை உருவாக்கிங்க. 1000x1000 பிக்சல்ஸ் வச்சுக்கோங்க. ஏன்னா அதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ வந்து இந்த மாதிரி வச்சுட்டு டிரான்ஸ்பரன்ஸை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதாவது பேக்ரவுண்ட் லேயர் வந்து டெலிட் பண்ணிடுங்க. தனியாக இன்னொரு லேயர் போட்டுக்கோங்க. அந்த லேயர் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, ஷேப் டூல் எடுத்துக்கோங்க. அந்த எக்லிப்ஸ் மாதிரி இருக்குல்ல, ஸோ அந்த ஷேப் டூலில் எடுத்துக்கிட்டு அதை வந்து ஷிஃப்ட்டு பிடிச்சிக்கிட்டு கரெக்டாக வந்து ஒரு ரவுண்டு, அதாவது சர்க்கிள் ஷேப்பை வந்து க்ரியேட் பண்ணுங்கள். க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் அதில் வந்து இருக்க ஸ்ட்ரோக்கை வந்து நீங்கள் வந்து 20 கொடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனாக்கா உங்களுக்கு சைஸ் வந்து பிரச்சனையாக இருந்துச்சுனாக்கா ஒரு லீனான லைனை வந்து உங்களால் உருவாக்குற உங்களுக்கு எது தோணுதோ அந்த மாதிரி உருவாக்கிக்கோங்க. இப்போ வந்து நான் ஃபில்லில் குறைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எந்தளவுக்கு அந்த ஸ்ட்ரோக் வந்திருக்கு அப்படின்னு உங்களுக்கே தெரியுது. ரொம்ப வந்து அதிகமாக இருக்குல்ல. ஸோ வந்து பபுளில் எப்போவுமே வந்து அந்த அவுட்ரு லேயர் வந்து ரொம்ப ரொம்ப குட்டியாக தான் இருக்கும். ஸோ வந்து அந்த அவுட்ரு லேயரை வந்து எப்படி வந்து குட்டியாக்குறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து ஸ்ட்ரோக்கோட வித்தை வந்து நம்ம வந்து குறைக்கிறோம். இப்போ வந்து ஸ்ட்ரோக்கோட வித்தை வந்து நம்ம குறைச்சிட்டோம். நம்ம உங்களுக்கு எது போதுன்னு தோணுதோ, உங்களோட பபுளுக்கு எது போதுன்னு தோணுதோ அந்த மாதிரி உருவாக்கிட்டு நீங்கள் ஒப்பாசிட்டி கீழே இருக்க ஃபில்லை வந்து கொஞ்சோண்டு குறைச்சிருங்க. ஸோ இப்போ வந்து பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து டிரான்ஸ்பரன்ஸ் வந்து கரெக்டாக கிடைக்கும். இப்போ வந்து அது கரெக்டாக வந்து அந்த ஃபுல்லாக அதாவது அந்த பேக்ரவுண்ட் ஃபுல்லாக வந்து கவர் ஆகிற மாதிரி அந்த இதை வந்து பெருசாக்கிக்கோங்க. இப்போ அந்த சர்க்கிளை இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, எடிட்டுக்கு போங்க. எடிட்டுக்குள்ளே போயிட்டு கீழே வந்து டிஃபைன் ப்ரெஷட் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதாவது டிஃபைன் ப்ரெஷட் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அதில் வந்து ப்ரெஷ் நேமில் வந்து பபுள் ப்ரஷ் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து டைப் பண்ணி அதை ஓகே கொடுத்துக்கோங்க. நான் டைப் பண்ணி பார்த்தீங்களா, பபுள் ப்ரஷ் அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ணீங்கன்னாக்கா, இது வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க இந்த லேயரை. ஸோ இப்போ என்ன பண்ணுனாக்கா, புதுசாக வந்து இன்னொரு லேயர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக வந்து நான் F4 ஓப்பன் பண்ணுறேன். இப்போ வந்து ரொட்டேட் பண்ணிக்கிறேன். ரொட்டேட் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து எனக்கு தோன்ற அளவுக்கு ஒரு வந்து சைஸ் வந்து நான் உருவாக்கிக்கிறேன். இப்போ என்ன பண்ணாக்கா, நீங்கள் வந்து கிரேடியண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. கிரேடியண்ட்டில் வந்து உங்களுக்கு பிடிச்ச கிரேடியண்ட்டை வந்து எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, இதை வந்து நீங்கள் வந்து கண்ட்ரோல் போட்டுட்டு ப்ளர் பண்ணிடுங்க. இப்போ கசின் ப்ளர் கொடுத்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு வந்து நீங்கள் கசின் ப்ளர் கொடுத்துக்கோங்க. எனக்கு வந்து இது போதுமான அளவு அப்படின்னு சொல்லி நினச்சேனாக்கா அதை வந்து நான் ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், இது வந்து ஓகே அப்படின்னு மாதிரி இருக்குது. ஸோ இதை வந்து நான் ஓகே கொடுத்துக்கிறேன். ஏன்னாக்கா பபுளில் வந்து கொஞ்சம் அழகாக இருக்கணும் அப்படின்னாக்கா இந்த மாதிரி லேயர்ஸ் வந்து உருவாக்கிக்கோங்க. இப்போ என்ன பண்ணணும், நீங்கள் உருவாக்கினா அந்த பபுள் லேயர் இருக்குது தெரியுமா, ஸோ அந்த லேயர் வந்து எடுத்துக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ வந்து பண்ணிங்கனாக்கா இந்த மாதிரி தான் வரும் உங்களுக்கு பபுள் ப்ரஷ். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுனாக்கா, அதாவது F5 தான் அமைக்கிக்கோங்க. F5 ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி ஒன்று வரும். ஸோ அதில் வந்து ஸ்பேஸிங்கை வந்து ரொம்ப கூட்டிக்கோங்க இந்த மாதிரி. அதுக்கப்புறம் ஷேப் டைனமிக்ஸில் வந்து சும்மா 75 வந்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மினிமம் டயமீட்டர் இப்போ 18 வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்கேட்டரில் இதில் இருக்க அளவு எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. ஸோ இதில் உங்களுக்கு எது தேவைன்னு தோணுதோ ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு எது தோன்ற மாதிரி இருக்கும் அதை வந்து நீங்கள் கரெக்டாக செட் பண்ணிட்டீங்கன்னாக்கா உங்களோட டேஸ்ட்டுக்கு மாதிரி உங்கள் பபுள்ஸ் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் டெக்ஸ்சரில் ஓப்பன் பண்ணிட்டா ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துக்கோங்க. ட்ரான்ஸ்ஃபரில் வந்து ஒப்பாசிட்டி ஜில்டர் வந்து ஃபுல்லாக 100 ஏற்றிக்கோங்க. ஃப்ளோ ஜில்டரையும் வந்து ஒரு பாதி வந்து ஏற்றிக்கோங்க. இப்போ என்ன பண்ணுனாக்கா, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து கரெக்டாக அப்புறமா தான் நம்மளுக்கு தோணுது. ஸோ இப்போ என்ன பண்ணுனாக்கா, ப்ரெஷ்ஷை வச்சு கரெக்டாக வந்து அப்ளை பண்ணணும் ஒவ்வொரு இடத்துலையும். இப்போ நான் அப்ளை பண்ணுற மாதிரியே நீங்கள் வந்து கரெக்டாக அப்ளை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான இடத்துல வந்து அந்த லேயர்ஸை வந்து கொஞ்சம் ப்ளர் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இன்னொரு லேயரில் வந்து நீங்கள் வந்து பபுள்ஸை வந்து அப்ளை பண்ணிங்கனாக்கா அதை வந்து பார்க்க வந்து இன்னும் வந்து அழகாகவே இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ளர் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து பண்ணிங்கனாக்கா, அதை அப்ளை பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து ஈஸியாக அழகாகவும் இருக்கும். ஸோ வந்து இதை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து அந்தந்த கலரை வந்து இடத்துல வந்து எடுத்து அப்ளை பண்ணுங்கள். ஸோ வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ண எந்தளவுக்கு நீங்கள் ப்ளர் பண்ணிட்டு வந்து ஒவ்வொரு லேயர்லேயும் நீங்கள் வந்து கொண்டு வர்றீங்களோ அந்தளவுக்கு வந்து இந்த பேக்ரவுண்ட் வந்து அழகாக இருக்கும்.
ஸோ இந்த இதை வந்து நான் கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணிடுறேன். நான் வந்து இப்போதைக்கு இதை வந்து பார்த்துக்கோங்க. இப்போ நான் வந்து மியூசிக் போட்டு விட்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.